அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலவார் குழலி உடனுறை ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வருகிற 8/12/2025 கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கு முன்னே ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோலாம் போட்டிருப்போம். கோயிலெல்லாம் சரி செய்துட்டு வராங்க, பெயிண்டிங் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போது ஏறக்குறைய முடிகிற தருவாய். நேற்று நம்ம வந்திருந்தோம், தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது இன்றைக்கி ஒரு சில விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாமும் பார்க்கலாம். இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போனோம்னா மூலஸ்தானம் உள்ளே போகிற கதவு, மெயின் கதவுக்கு பாலிஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஏற்கனவே அதில் செப்பு தகடு அடிச்சிருக்கு, அதில் பாலிஷ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே திரும்பினோம்னா இந்த யாகசாலைக்கு உண்டான கலசங்கள்லாம் நூல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நூல் சுற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மண் கலசங்கள் இதெல்லாம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா செப்பு கலசங்க, பித்தளை கலசங்கள்லாம் உள்ளே நூல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணியெல்லாம் இப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்ம வெளியே போயிட்டு, நேற்று போனோம்ல யாகசாலைக்கு, அங்கே போயிட்டு திரும்பவும் எவ்வளோ வேலை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் குளக்கரை. அங்கேருந்து நம்ம யாகசாலை உள்ளே போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாகசாலைக்கு அமைக்கிறதுக்காக கீழே செய்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, டிசைன்லாம் செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். நேற்று இதெல்லாம் இல்லை, இன்றைக்கி வந்து செய்திருக்காங்க. பார்த்தீங்களா, நேற்று நம்ம பார்க்கும்போது வெறும் யாகசாலை மட்டும்தான் கட்டியிருக்காங்க. இப்போ யாக குண்டம்லாம் கட்டியிருக்காங்க. அதை டிசைனாக கட்டுறாங்க பாருங்கள், வித்தியாசமாக. அங்கே கீழே இருக்குல்ல, அதை எடுத்து தான் அதில் வச்சு அழகாக அமைக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நேற்றுக்கு இன்றைக்கி நிறைய வேலை ஆகிருக்கு. யாக குண்டங்கள்லாம் நிறைய கட்டி பூசியிருக்காங்க. ஒவ்வொரு வேலையாக நடந்துக்கிட்டே இருக்குது. நாமும் தினமும் வருவோம், வந்து பார்க்கலாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி காமிக்கிறேன், பாருங்கள். நேரில் வர முடியலனாலும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அவசியம் 8ஆம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு வந்துடணும். எங்கே இருந்தாலும் சரி, நம்ம வீடியோ பார்த்துட்டு அவசியம் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், அந்த பந்தலுக்கு மேலே துணியெல்லாம் கட்டின்னு இருக்காங்க, தெரியுதுங்களா? நேற்று இதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு முடித்து வச்சுருக்காங்க. இது முடித்த உடனே இன்னும் டிசைன்லாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இப்போது அப்படியே வந்தோம்னா மூலஸ்தானத்தாண்ட இருக்கிற ராஜகோபுரத்துக்கு மேலே கலசம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. கொடிமரம் ஏறக்குறைய ரெடி ஆகிடுச்சு. இப்போது வெளியே மெயின் ராஜகோபுரம் பார்க்கலாம். நேற்று ஏற்றிக்கிட்டு இருந்தாங்கள கலசம், இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கும் வேலை நடந்துன்னு தான் இருக்குது. கீழே வந்து ஏற்றுறாங்க, மேலே பாருங்கள் அந்த உச்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவ்வளோ சீக்கிரம் முடியுமா? இவ்வளோ கலசம் இருக்குல்ல, பொறுமையாக தான் செய்வாங்க. இதை பாருங்கள், கீழே நிறைய கலசம்லாம் இருக்குது. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு வரலாம். வணக்கம்.